அன்பு மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் சென்ற இலக்கண வகுப்பில் சொல் பற்றியும் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் பற்றியும் பார்த்தோம். இன்று நாம் சொற்றொடர் அமைப்பு முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தென்றல் நடனம் ஆடினாள். இது என்ன? ஆம், இது ஒரு வாக்கியம் அல்லது சொற்றொடர். தென்றல் நடனம் ஆடினாள். இந்த மூன்று சொற்களும், அதாவது இந்த மூன்று வார்த்தைகளும் தொடர்ந்து நின்று தென்றல் என்ற பெண் நடனம் ஆடுகிறாள் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஆக சொற்கள் பல தொடர்ந்து ஒரு செய்தியை அல்லது கருத்தை விளக்குவது சொற்றொடர் அல்லது வாக்கியம் எனப்படும். சொற்கள் இணைந்து ஒரு செய்தியை விளக்கவில்லை என்றால் அது சொற்றொடர் கிடையாது, வாக்கியம் கிடையாது. இந்த சொற்றொடர் அமைப்பு முறையில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் என மூன்று உறுப்புகள் உள்ளன. அவை என்னென்ன என்று பார்க்கலாமா? எழுவாய் ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் எனப்படும். எடுத்துக்காட்டாக, தென்றல் நடனம் ஆடினாள். இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துல யார் நடனம் ஆடினாள் என்ற வினாவிற்கு விடையாக வருவது எது? ஆம், தென்றல். ஆக எழுவாய் எது? தென்றல். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பசு பால் தரும். இத்தொடரில் எழுவாய் எது? ஆம், பசு. எது பால் தரும்? பசு. ஆக எது என்னும் வினாவிற்கு விடையாக வருகிறது. இந்த எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். பெயர் சொல் என்றால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஆக எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படு பொருள். தென்றல் நடனம் ஆடினாள். இத்தொடரில் தென்றல் எதனை செய்தாள் என்னும் வினாவிற்கு விடையாக வரும் சொல்லேதான் செய்யப்படு பொருள். கண்டுபிடித்து விட்டீர்களா? எது செய்யப்படு பொருள்? நடனம். கடைசியாக நாம் பார்க்க இருப்பது பயனிலை. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கிறோம். வினைமுற்று என்பது ஒரு வினை முடிவு பெற்ற சொல்லாயின் அது வினைமுற்று எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. தென்றல் நடனம் ஆடினாள். இத்தொடரில் வரும் வினைமுற்று எது? ஆம், ஆடினாள். ஆக இந்த தொடரில் வருகின்ற பயனிலை சொல் எது? ஆடினாள். சரியாக சொன்னீர்கள். ஆக ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய மூன்று உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கும். எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். உதாரணம் பார்க்கலாமா? நடனம் ஆடினாள். இது ஒரு தொடரா, வார்த்தைகளா? ஆம், இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தருகிறது. இத்தொடரில் எது இல்லை? எழுவாய். அதாவது ஒரு பெண் நடனம் ஆடினாள் என்று நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறது. ஆக எழுவாய் இல்லாமலும் ஒரு தொடர் அமையும். அடுத்தது பாருங்க. தென்றல் ஆடினாள். இத்தொடரில் எது இல்லை? ஆம், செய்யப்படு பொருள். ஆனாலும் தென்றல் என்ற பெண் ஆடினாள் என்ற செயலை செய்கிறாள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆக இதுவும் ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம். அடுத்தது பாருங்க. தென்றல் நடனம். இதில் பயனிலை இல்லை. தென்றல் நடனம் இது ஒரு சொற்றொடரா? சரியாக சொன்னீர்கள். இல்லை. இதில் நமக்கு எந்த ஒரு செய்தியையும் விளங்க முடியவில்லை. ஆக ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம். ஆனால் பயனிலை
கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். என் அன்பு மாணவ செல்வங்களே, நாம் இன்று சொற்றொடர் அமைப்பு முறையில் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். நன்றி.